என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் நிறைய சமூக பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளையை நாம் ஆரம்பித்து ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் கடந்த நாட்களில் ஜெயத்தோடு வெற்றிகரமாக செய்ய தேவன் கிருபை செய்தார். இதில் டயாலிசிஸ், நம்ம இலவசமான டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஆண்டுடைய கிருபையில் அண்டர் ப்ரிவிலேஜ் பிள்ளைங்களுக்கு நம்ம இலவசமாக நம்ம ஐஏஎஸ் அகாடமி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பெரிய இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வாழ்வாதாரம் குன்றிய சகோதரிகளுக்காக இலவசமான ஜூட் தைக்கிற, பேக் தைக்கிற ஒரு தொழிலையும் நாம் செய்து ஏற்பாடு பண்ணி அதையும் நாம் நடத்தி வருகிறோம். அதோடு கூட பேக்கிங் கிளாஸ் அடிக்கடி நடத்துகிறோம். இப்படி பெரிய காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரிய திட்டங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் நம்ம இலவசமான மருத்துவமனை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஜெபம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பல தேவைகள் இருந்தாலும் இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் உங்கள் சார்பிலே ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ நீங்கள் இந்த கீழே காண்கிற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்ப உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முழுக்க இது சமூக பார்வையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக நாம் செலவு செய்வோம். ஏன்னா நிறைய திட்டங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் சார்பில் ஒருவருக்கு டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு செய்வதற்கு நீங்கள் தாங்கலாம். அல்லது ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் உங்கள் சார்பில், உங்கள் குடும்பத்தின் சார்பில் விதைக்கலாம். நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் அதை வேகமாய் செய்வோம். இன்னும் இந்த வருஷத்தில் நிறைய பேரை நம்ம ரீச் அவுட் பண்ண போகிறோம். நிறைய பேர் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்வார்கள். எனவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரும் ஒரு 500 அல்லது 1000 ரூபாயை ஒரு மாதம் என்னால் முடிந்தது என்று நீங்கள் விதைத்து நீங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு தனி அக்கௌண்ட் இருக்கிறது. 80G, அதாவது இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அனுப்பி வைக்க நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இந்த இன்றையமுத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த வருஷம் 2025 முழுவதும் தேவன் நன்மையினால் நம்மை முடிசூட்டுவாராக. நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர்வதாக. நன்மைகளை நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். நாம் அதை சுதந்தரித்துக் கொள்வோமாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நன்மைகளை சுதந்தரித்து கொள்ள, நன்மையினால் தேவன் தமது நன்மையினால் நம்மை முடிசூட்டணும்னா நம்ம என்ன செய்யறது பாருங்க. மனுஷன் ஒரு நன்மையை கொடுக்கலாம், அல்லது சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய நன்மைகளை நமக்கு தரணும். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, வருஷத்தை உம்முடைய நன்மையால், பரத்திலிருந்து வர நன்மை இருக்குதே, இதுதான் அவ்வளவு மகிமையானது. எப்போ அந்த நன்மையை கர்த்தர் நமக்கு தருவார்? என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை பாருங்களேன். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை. வேலையில், வீட்டில், வெளியில் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் பரிபூரண நன்மையை ஆண்டவர் கட்டளையிடுவாராம். யார்? கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இது எவ்வளோ ஒரு அற்புதமான வாக்கு தத்தம். எல்லா இடங்களிலும் கர்த்தர் ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும்
நாம் நன்மையை, அவர் கொடுக்கிற நன்மையை நம்ம ருசிக்கணும். ஆனால் எப்போ தெரியுமா அந்த நன்மையை தருவார்? பாருங்க, 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார், பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன்னு சொன்னாரே, அதுவும் இதனுடைய அடிப்படையில் தான் வருது. இந்த நன்மை எப்போ தருவாராம்? அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொண்டால். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகம் முழுவதும் அவருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் அடங்கியது. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கற்பனை கட்டளை எல்லாம் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அநேகரை நாம் இந்த நாட்களில் பார்க்குறோம். கவனமாக இருக்கணும். அதாவது மத சடங்காச்சார கட்டளைகள் கற்பனைகள் இதை தான் இயேசு சிலுவையில் முடித்தார். ஆனால் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறி சட்டங்கள் இருக்கு இல்லையா, இவைகளையெல்லாம் தேவன் முடிச்சுட்டு இது வேண்டான்னு சொல்லலை. அவைகளை புதிய ஏற்பாட்டு காலத்திலும் நாம் அதை கடைப்பிடிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம். நிறைய பேர் முழங்காலில் நின்று இந்த வருஷம் பைபிளை முடிக்கணும்னு சொல்லி தீர்மானத்தோடு கூட நீங்கள் துவங்கி இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, படிக்கிறதோடு கூட நிறுத்திடாதீங்க. அவர் கொடுக்கிற கட்டளைகள், அவர் கொடுக்கிற கற்பனைகள் இவைகளையும் நாம் கை கொண்டால் நமக்கு நன்மை காத்திருக்கிறது. இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டப்பட்ட வருஷமாக இருக்கணுமா? அவர் சொல்கிற எல்லாவற்றுக்கும், அவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும், நீங்கள் படிக்கின்ற வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும், கேட்கின்ற அவருடைய வசனம் எல்லாவற்றுக்கும் கை கொண்டு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் அதை செய்வார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். எவ்வளோ அற்புதமான காரியம் பாருங்களேன். வேற என்னத்தை கர்த்தர் கேட்கிறார்? அவர் என்ன கேட்கிறாரா? நான் உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். நன்மை வேணுமா? கட்டளைக்கு கீழ்ப்படியணும். நன்மை வேண்டுமா? அவர் சொல்றத நம்ம செய்யணும். அவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நான் அதுக்கு செய்வேன், கீழ்ப்படிவேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். சிலர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கீழ்ப்படிய முடியுமா? எல்லா வசனத்துக்கும் செவி கொடுக்க முடியுமா? அப்படி பைபிளில் இருக்கிற எல்லாத்துக்கும் செவி கொடுக்கறதுக்கு நம்மளால் முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் உண்மையிலேயே எல்லாவற்றுக்காகவும் கீழ்ப்படிய வேண்டும். அப்போ பைபிளில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்குது. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 5:3, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். நான் ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வது தான் அவர் மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பு. சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. நம்ம நினைக்கிறோம் பாரம், செய்ய முடியாது. செய்ய முடியாததை கர்த்தர் சொல்லவே இல்லை. இன்னைக்கு காலையில் நீங்கள் படித்த வேத வசனங்களை கை கொள்ள உங்களால் முடியுமா? ஆண்டவரே, நான் அன்பின் நிமித்தம் நான் கை கொள்கிறேன் சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு ஒரு நன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அந்த நன்மையை நீங்கள் சுதந்திரித்து கொள்வீங்க. அன்பினாலே எந்த கற்பனைகளையும் கை கொள்ள முடியும். அந்த அன்பு இருந்துச்சுன்னா போதும். அன்போடு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள தீர்மானம் எடுக்கலாமா? இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த வார்த்தை இன்னைக்கு மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருங்க. அன்பாக இருக்கிறேன், எனவே நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம், உங்கள் கற்பனைகளுக்கெல்லாம் நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்ம ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அன்பின் நிமித்தமாய் உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள முடியும், கை கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். உமக்கு நன்றி. எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.